பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்களுக்கும், வெப்சைட்ஸ், மீடியாவில் சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். 7ஆம் அறிவு கெரியர் ஆரம்பிக்கும் போது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிஸ்னஸ், இந்த மாதிரியான வளர்ச்சி என்னோட படங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு நான் துளி கூட நினச்சி பார்த்தது கிடையாது. மொத்தமாக அந்த 7ஆம் அறிவு சேர்ந்த மொத்த டீமுக்கு நான் நன்றி. பட் அதை விட முக்கியமாக என்னை இந்த மாதிரி வழி காமிச்சு இந்த மாதிரியான படங்கள் தேர்ந்தெடுத்து என்னோட அடையாளத்தை இந்த மாதிரி ஆக்கின உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். நல்லா ஞாபகம் இருக்கு, நான் முந்தின படங்களும் அதுக்கு அடுத்த படங்கள் முயற்சி செய்யும் போது நீங்கள் எது சரி எதில் குறை இருக்குது அப்படின்னு ஒன்றுன்னா துல்லியமாக காமிச்சதுனாலேயே என்ன நான் புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு ஒரு அடையாளம் என்னால் வகுத்துக்க முடிஞ்சுது. 7ஆம் அறிவோட ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது. அதே மாதிரியான தியேட்டர்ஸ் வரவேற்பு அதுக்கு ஈக்குவலாக இருந்தது. 7ஆம் அறிவுக்கு எவ்வளவு பாராட்டுகள் இருக்கோ 7ஆம் அறிவு பற்றின குறைகளும் அதில் நீங்கள் சுட்டி காமிச்சிருக்கீங்க. பாராட்டுக்களை எப்படி ஏற்றுக்கிறனோ அதே மாதிரி அதில் இருக்கிற குறைகளையும் ரொம்ப பணிவன்புடன் ரொம்ப மரியாதையாக நான் ஏற்றுக்கிறேன். தங்கர் பச்சன் சார் சொல்லியிருந்தாரு, குறைகளே இல்லாத மனிதன் இல்லை அப்படின்ட்டு. மனிதனோட படைப்பு அதில் குறைகள் இருக்கலாம், பட் அதோட கண்டென்ட் ஒரு வாட்டியும் புது முயற்சிகள் எடுக்கும் போது எப்பவுமே அந்த மிக்சட் ரெஸ்பான்ஸ், வேறு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி இன்னொன்று தான் நான் அதை பார்க்குறேன். ரொம்ப லெஜெண்ட் ஒருத்தர், இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு சொல்லியிருந்தாரு, தம்பி அதெல்லாம் அப்படி தான் தம்பி சொன்னாங்க, முதல் நாள் அப்படி தான் சொன்னாங்க, நானும் போய் படம் பார்த்தேன், என்ன அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, ரொம்ப பிரமாதமாக இருந்தது, என் பையன் தான் கூட்டிகிட்டு போனேன், தாத்தா நீ வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. நான் 17 படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல முயற்சி இது. அந்த டீமுக்கே நான் என்னோட வாழ்த்து சொல்லுன்னு சொல்லுங்கள். 16 வயதில் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து கமல் சாரோட வந்து அந்த தோட்டத்தை பார்த்துட்டு பாதி தேட்டர் வெளியில் அழிஞ்சு போச்சு. எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம 16 வயசுல பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சந்திரமுகி, இந்த மாதிரி நிறைய படங்கள் பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எப்பவுமே புது படத்துக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு. ரெகுலரான ஒரு காதல் காட்சிகளும் ஒரு சண்டை காட்சிகளும் ஒரு ரெகுலர் சினிமா ஃபார்மேட்டுக்குள்ள பழகப்பட்ட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு கமெண்ட் அது அப்படின்னாங்க. இது வந்து ஆடியன்ஸ் சைடில் இருந்தாலும் கண்டிப்பாக பத்திரிகை சைடில் வந்து கிராஃப்ட் தெரியும், உங்களுக்கு இவ்வளோ படங்கள் பார்த்துருக்கீங்க, எங்களை விட நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு துல்லியமாக பார்க்க தெரியும். அது நீங்கள் பார்த்து அந்த குறைகள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்ல கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து கடைசியாக மொத்தமாக ஜென்ரலாக எனக்கு கிடச்சிருக்கிற இந்த ரிசல்ட்டு. மகேஷன் தீர்ப்பு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் தீர்ப்பு மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ரெண்டு பேருமே என்னை இன்னைக்கு சந்தோஷப்பட வச்சுருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நான் போன இடங்கள்லையும் அதே ரெஸ்பான்ஸ் நான் பார்த்துட்டு வந்தேன். முக்கியமாக வந்திருக்கிற இந்த ப்ரெஸ் மீட், இந்த சந்திப்பு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியும் என்னால் ஒழுங்காக சந்திக்க முடியல. ரிலீஸ் ஆகியும் ப்ரொமோஷன் ஒர்க்குன்னு வெளிநாடுகள் வெளியூர்கள் சுற்ற வேண்டியதுனால இது கொஞ்சம் தள்ளி போச்சு. 11 நாள் ஆகியும் இன்னும் கோயில்பட்டி தேட்டரில் வந்து எழுந்து கை தட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. மலேசியாவில் நான் பார்த்த அத்தனை தியேட்டர்ஸ், அத்தனை ப்ரெஸ் பீப்புளும் சொன்ன வார்த்தைகள், இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி பீப்புளும் சரி, கர்நாடகாவில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லெஜண்ட்ஸு, ஆந்திராவில் இருக்கிற நிறையா டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், அது மாதிரி சொன்னதெல்லாமே எனக்கு முதல் முறையாக இருந்தது. இந்த படத்துக்கு வந்து எப்பவும் இல்லாத முதல் முறையாக அந்த மாதிரியான பாராட்டுக்கள் எனக்கு வந்துட்டுருக்கு. எல்லா சந்தோஷத்தையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வணிகம் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன ரிசல்ட்னு கேட்டிங்கன்னா தனியாக உட்காந்து பேப்பர் பேனை வச்சு நான் இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு என்னால் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல முடியும். எங்களோட ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, எக்ஸிபிட்டர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை பற்றி நான் பேச வேண்டாம், என்னோட கிராஃப்ட்டை மட்டும் பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு கணக்கு அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட படங்கள் ஒரு வாட்டியும் அது முந்தணும், அதை ஜெயிக்கணும், அதை தாண்டி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். என்னோட படங்கள் வரிசையில் வந்து சிங்கம் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை இந்த படம் 10 நாளில் தாண்டிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. அது எங்கே போனாலும் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். அது இன்னும் ஸ்டடியாக நடந்துட்டு இருக்கு. அதே விஷயங்கள் இன்னும்
எல்லா ஊர்லேயும் வெளிநாடுகள்லையும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் நினைக்கிறேன். இளமறையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம். ஏதாவது கேள்வி பதில்கள் இருந்ததுன்னா அது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு சந்திச்சு, நிச்சயமாக ஏதாவது கேள்விகள் இருக்கும், அதை பேசலாம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.